சென்னை வியாசர்பாடி கார்டன் பகுதியில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், மழைநீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் தண்ணீரானது தேங்கியுள்ளது. தற்போது நாம் இருக்கும் வியாசர்பாடி கார்டன் பகுதியில் அதிக அளவு தண்ணீரானது தேங்கியுள்ளது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நரேந்திரன் காட்சிப்படுத்தியிருக்கிறார். ஒரு ஆட்டோவை மூழ்கும் அளவிற்கும் இருசக்கர வாகனங்களை செல்லும்போது 4 சக்கர வாகனங்கள் செல்லும்போது அவரின் டயர்கள் மூழ்கும் அளவுக்கு தான் அதிக அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த தண்ணீரை பொறுத்தவரையில் இந்த பகுதியானது ஒரு பள்ளமான பகுதியாக உள்ளதால் இந்த தண்ணீர் அனைத்தும் மோட்டார் போட்டு வெளியேற்ற வேண்டிய நிலைதான் உள்ளது. அதன்படி பார்த்தால் இந்த பகுதியில் தற்போது 50 HP திறன் கொண்ட ஒரே ஒரு மோட்டார் தான் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மோட்டார் தற்போது இயக்கப்பட்டு தண்ணீரை வெளியேற்றும்படி நடைபெற்று வருகிறது. மேலும் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் இந்த தண்ணீர் அனைத்தும் கணேசபுரம் சுரங்கப்பாதைக்கு செல்வதால் அந்த சுரங்கப்பாதையிலும் தண்ணீர் தேங்கும் நிலையானது தற்போது உள்ளது. இன்று காலை கணேசபுரம் சுரங்கப்பாதையிலிருந்து தண்ணீரானது முழுவதுமாக அகற்றப்பட்ட நிலையில் இந்த தண்ணீரானது இந்த மேட்டிலிருந்து அந்த பள்ளத்திற்கு செல்வதால் அங்கே தண்ணீர் தேங்கும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதியில் கூடுதல் மோட்டார் வைத்து தண்ணீரை அகற்ற வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சுமார் இந்த பகுதியை பொறுத்தவரையில் தற்போது 50 HP திறன் கொண்ட ஒரே ஒரு மோட்டார் மட்டுமே பணியில் ஈடுபட்டுள்ளது. எனவே 100 HP திறன் கொண்ட அதிக திறன் கொண்ட மோட்டார்களை வைத்து இந்த தண்ணீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.